இதுதான் அந்த குட்டி தேவதை முதன்முறையாக நிலத்திற்கு வந்திறங்கிய தருணம். அவனது உடலில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்தன. சில நிமிடங்களிலேயே அவன் ஒரு அழகான சிறுவனாக மாறிவிட்டான். மனிதர்களைப் போல நிமிர்ந்து நிற்க அவன் ஆசைப்பட்டான். ஆனால் அவனால் அது முடியவில்லை. உடனே அருகில் இருந்த அவனது நண்பன் அவனது எண்ணத்தை புரிந்து கொண்டு அவனுக்கு ஒன்றுக்கொன்று பயிற்சி கொடுக்க ஆரம்பித்தான். நான் சொல்வது என்னவென்றால், போனால் போகட்டும். நடப்பது நீச்சல் அடிப்பது போலத்தான். ஆனால் துடுப்பாக வாள்களை பயன்படுத்த வேண்டியதில்லை. மேலும் தண்ணீரும் இல்லை. இல்லை என்றால் இரண்டும் ஒன்று போலவே இருக்கும். நீ முயற்சி செய்து பார். ஆனால் அவனோ தொடர்ந்து விழுந்து கொண்டே இருந்தான். வேறு வழியின்றி அவனது நண்பன் அவன் அருகில் சென்று அவனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியதாயிற்று. மேலும் அவன் முதுகில் லேசாகத் தள்ளினான். அவன் உண்மையிலேயே நடக்க கற்றுக்கொண்டான் என்று நினைக்கவே இல்லை. உடனே அந்த நண்பன் அவனை தனது இரகசிய இடத்திற்கு அழைத்துச் சென்றான். அங்குள்ளெல்லாமே பார்ப்பதற்கு மிகவும் ஆர்வமூட்டுவதாக இருந்தது. அதனால் இருவரும் சேர்ந்து தங்களுக்கு என ஒரு மின்சார வாகனத்தை உருவாக்க முடிவு செய்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்த பொருட்களை வைத்து சுவரொட்டியில் இருந்த மின்சார வாகனத்தின் மாதிரியை பார்த்து ஒரு வண்டியை உருவாக்கினார்கள். பிறகு இருவரும் அதை மலைச்சரிவில் ஓட்டி பார்க்க தயாரானார்கள். ஆனால் அதன் முடிவு எல்லோருக்கும் தெரிந்ததே. நல்ல பொருட்களை பயன்படுத்தி இன்னும் உறுதியான ஒரு மின்சார வாகனத்தை உருவாக்கினார்கள். இந்த முறை இருவரும் சேர்ந்து தாங்கள் உருவாக்கிய மின்சார வாகனத்தை அனுபவிக்க தயாரானார்கள். அவர்கள் தங்களது பாதுகாப்பு உபகரணங்களை அணிந்து கொண்டு ஒரே மூச்சில் கீழே இறங்கினார்கள். பாதி வழியில் சென்றதும் அந்த மின்சார வாகனம் உடைந்துவிட்டது. அதிர்ஷ்டவசமாக பின்னால் உட்கார்ந்திருந்தவன் வேகமாக செயல்பட்டதால் அவர்கள் காயமின்றி மலைச்சரிவில் இருந்து இறங்கினார்கள். ஆனால் அவர்கள் வானில் பறப்பார்கள் என்று யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள். To anywhere I flow. Sometimes I believe, at times I wish you more. I can fly.